ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கான ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். பைரேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் நியூ இது பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரோக்ராமிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் அல்கரிதமிக் லாங்குவேஜ். இதுக்கான எக்ஸாம்பிள் ஃபார்முலா டிரான்சாக்ஷன்ஸ் ஃபார்ட்ரான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆல்கால் இருக்குது. அப்புறம் சி ஒரு அல்கரித்மிக் லாங்குவேஜ் தான். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் ஓரியன்டட் லாங்குவேஜஸ். oriented language. Business oriented language. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு இருக்குது. இந்த பிஸ்னஸ் ஓரியன்டட் லாங்குவேஜுக்கு எக்ஸாம்பிள் காபால், காமன் பிஸ்னஸ் ஓரியன்டட் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் எஸ்கியூஎல், ஸ்ட்ரக்சர்டு குவரி லாங்குவேஜ். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு ஒரு டைப் இருக்குது. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. கிளைண்ட் சைடு, சர்வர் சைடு. இதில் சர்வர் சைடில் பேர்லு, தென் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது பைத்தான், அதுக்கப்புறம் பிஹெச்பி, இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட். அப்புறம் விஷுவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதுக்கான எக்ஸாம்பிள் விஷுவல் பேசிக், பேசிக்னு ஒரு லாங்குவேஜ். அப்புறம் விஷுவல் சி ப்ளஸ் அப்புறம் ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு www வெப் டிஸ்பிளே லாங்குவேஜ், வேர்ல்ட் வைட் வெப் டிஸ்பிளே லாங்குவேஜ். இதுக்கான எக்ஸாம்பிள் மோஸ்ட் பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். HTML, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அப்புறம் XML, எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு நமக்கு அதேயான ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்.
லாங்குவேஜ். இதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று C++ சொல்லலாம், அப்புறம் ஜாவா சொல்லலாம், தென் பைத்தான். இதுதான் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஒருவேளை இது உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக இதை பற்றி மட்டும் இப்போ நான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு மட்டும் தான் டெஃபினிஷன் சொல்ல போகிறேன். இதுக்கு ஃபுல் வீடியோ க்ரியேட் பண்ணலாமா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் க்ரியேட் பண்ணி ப்ரோக்ராமிங் ப்ளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். இப்போ நான் ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி இது ஒரு ரன் பண்ணி காட்டுறேன். என்டர் சிம்பிள் கால்குலேட்டர் மாதிரி இந்த மாதிரி நம்ம ஒரு கால்குலேட்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, இது ஒரு சிம்பிள் கால்குலேட்டர். இதை நீங்கள் கோடை படித்து மட்டும் காட்டுறேன். ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணால் ரொம்ப லேட் ஆகும். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் 1 to 9 வரைக்கும் வச்சுருந்தேன். ஓல் நம்பர்ஸ்னால் என்ன? 0லேருந்து இன்ஃபினிட்டி, அதுதான் ஓல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர் 0 + நேச்சுரல் நம்பர் வச்சுருந்தேன். அப்புறம் நெகட்டிவ் நம்பர்ஸ்னால் என்ன? மைனஸில் நம்பர்ஸ் வருது தான். இப்போ இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் வரத்துக்கு நான் ஒன்றும் பண்ணலை, ஒரு ஃபார் லூப் போட்டுக்கினேன். ஃபார் லூப்பில் நேச்சுரல் நம்பர்ஸை இது பண்ணிக்கினேன். எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் -1 மல்டிப்ளை பண்ணால் அதோட அடிக்டிவ் இன்வெர்ஸ் கிடைக்கும். இது சிம்பிள் மேத்ஸ், அதை தான் நான் இதுலேயே யூஸ் பண்ணேன். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸில் எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸாக தான் இருக்குது. நான் அதை ஒன்று ஃபார் லூப்லேருந்து ஒன்று எடுத்து அதை கூட -1 மல்டிப்ளை பண்ணால் அதோட அடிக்டிவ் இன்வெர்ஸ் ஆனால் இப்போ 8 எடுத்தால் -8 கிடச்சிரும். அதை லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கினேன். இது ஒரு ஷார்ட் அண்ட் ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் இன்டீஜர்ஸ்னால் என்ன? நெகட்டிவ் நம்பர்ஸோ ஹோல் நம்பர்ஸோ. ஸோ அதை ரெண்டும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆடுன்ற ஒரு இது இல்லை, 2 ஆர்குமெண்ட் கேட்டு அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஆன்சர் கொடுக்குற மாதிரி ஆடு, சப்ராக்ஷனு, மல்டிப்ளிகேஷனு, டிவிஷன் ஆல்ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் இஸ்இன்ட் அப்படின்ற இதுவில் ஒரு குவாட்ஸ் ஆர்குமெண்ட், கீவேர்ட் ஆர்குமெண்ட் இல்லை, ஆர்குமெண்ட். நிறைய ஆர்குமெண்ட்டை ஒருவேளை ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆர்குமெண்ட் கொடுத்தா அதனால் நான் ஆர்க்ஸ் யூஸ் பண்ணிக்கினேன். அப்புறம் ஃபார் லூப்பில் ஒருவேளை அந்த நம்ஸில் லிஸ்ட் நிறைய கீவேர்ட் இருந்துச்சுன்னா அது ஒரு லிஸ்ட்டாக போய் சேரும்ல, அந்த லிஸ்ட்டுலேருந்து ஒவ்வொரு நம்பர்ஸாக எடுத்துக்கினேன். அந்த நம்பர்ஸ் மட்டும் இன்ட்டாக இருந்தால் எஸ்ன்ற வேல்யூவை ட்ரூ ஆக்கிக்கினேன். ஒருவேளை அது இன்ட்டு இல்லைன்னா அதை ஃபால்ஸ் ஆக்கிக்கிட்டேன். அப்புறம் இஃப் எஸ்ஸில் ட்ரூவாக இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, அது எஸ்ன்ட்டு ட்ரூ தானே, அதனால உள்ளே இருக்கிறது வேலை செய்யும். ஒருவேளை எஸ் ஃபால்ஸ் இருந்தால் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆனதுனால எல்ஸில் இருக்கிறது வேலை செய்யும். இப்படி போட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் காலிங் ஸ்டேட்மெண்ட். நம்ம 1 இதெல்லாம் வச்சுக்கலாம். ஓகே, இது ஒரு சிம்பிள். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னால் என்னென்னா, ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராமை ஆப்ஜெக்டாக பிரேக் பண்ணி அப்படியே கட் பண்ணி ஆப்ஜெக்ட்டுன்ற ஒரு இதில் ஸ்டோர் பண்ணிட்டு தான். இப்போ இந்த கோடை நம்ம ஆஃபாக கட் பண்ணியிருக்கோம். 23rd லைனில் கமெண்ட் போட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ
ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் இந்த கோடுக்கு மேலே இருக்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டு, இது இருக்குல்ல நார்மலாக கோடு. இந்த மாதிரி நாம் ஆக்கிட்டு அப்படியே இப்போ ஆப்ரேட்டர் இஃப் ஆப் ஈக்குவல் டு ஆட் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம்ல, இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஜெக்டை இது பண்ணிக்கணும். டேட்டா அப்புறம் மெத்தட் எல்லாம் அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே தான் இருக்கும். இந்த ஆப்ஜெக்டை எப்படி சொல்லலாம்னா கிளாஸ்ன்னு சொல்லலாம். பைத்தானில் கிளாஸுன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுவோம். இப்போ அது எப்படின்னு பார்த்துருவோம். இப்போ நார்மலாக இப்போ ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கிறதுக்கு ஃபங்க்ஷன் என்ன, குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதை கால் பண்ணும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நடக்கணும். இதே இந்த ஆப்ஜெக்ட்னா குரூப் ஆஃப் கோடு. இந்த கோடை அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணும்போது இந்த கோடெல்லாம் நடக்கணும்னு சொல்கிறது. மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஜெக்டில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும், கீவேர்ட்ஸ்லாம் கம்மி தான். கீவேர்ட்னா வேரியபிள்ஸ் அதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். சரி, இப்போ நான் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலில் இருக்கிறதெல்லாம் ஒரு ஆப்ஜெக்டாக இது பண்ணி நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆப்ஜெக்ட் உருவாத்துக்கு பைத்தானில் கிளாஸ்னு ஒரு கீவேர்டு இருக்குது பாருங்கள், ரெட் கலரில் மாறிடுச்சு. கிளாஸ்ன்னு போட்டு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான். அப்புறம் அதுக்கான நேம் வைக்கணும். நேம் என்ன வைக்கலாம், மேக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஏன்னா மேக்ஸ் இது பண்ணுறது தான். அதுக்கப்புறம் கோலன் வச்சுட்டு இப்போ ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இது பண்ணணும். நான் இதெல்லாம் காப்பி பண்ணிக்கிறேன். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, என்னென்னா இதெல்லாம் டேப் இது பண்ணாதான் இதுக்குள்ளே போவோம், இல்லைன்னா வெளியே வந்துடும். உங்களுக்கே தெரியும், ஃபங்க்ஷனில் இருக்க மாதிரி தான். இப்போ டேப் ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்தாச்சு. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இது பண்ணால் ஒன்றுமே நடக்கலை. நம்ம இப்போ எப்படி ஒரு ஃபங்க்ஷனெல்லாம் கால் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த ஆப்ஜெக்டையும் கால் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நான் இதை காப்பி பண்ணி இதை நார்மலாக பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ அந்த இது தேவையில்லை, நடுவில் இந்த லைனு எதுக்குன்னா இப்போ அதுவே ஆர்கனைஸ் ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ணால் நம்மளுக்கு எரர் வரும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நேம் எரர், நேம் மல் இஸ் நாட் டிஃபைன்ட். இப்படின்னு எரர் வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஆடு சப்பு மல்லுன்னு வச்சுருக்கோம். அதனால தான் ஆடுன்னு பைத்தானில் ஒரு தனி ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ எதுக்கு மல்லுன்ற மட்டும் எரர் வந்துச்சுன்னா, ஏன்னா நம்ம குத்துருக்குது ஸ்டார் மட்டும் குத்துருக்கோம். ஸ்டாருன்னா மல்டிப்ளிக் இஃப் ஆப்ரேஷன் ஈக்குவல் டு ஸ்டார்னு குத்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆனதுனால மல்லுன்ற இது மட்டும் வந்திருக்கு. இப்போ இதை கால் பண்ணணும். அதுக்கு நம்ம இப்படி கால் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கிளாஸ் நேம், மேக்ஸ் ஆப்பரேஷன்.
அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கலாம். ஆப்பரேஷன் ஈக்குவல் டு மேக்ஸ்ன்னு இந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணிக்கணும். இப்போயும் சேம் எரர் தான் வரும். பாருங்க. அதுக்கப்புறம் இந்த மேக்ஸ் ஆப்பரேஷன் அதுக்குள்ள இந்த கோடெல்லாம் இப்போ இருக்கும். இதுக்குள்ளே இருக்க ஆடை நம்ம கால் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நார்மலாக நம்ம ஒரு மாடியூல்குள்ளே இருக்க ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், டாட் வச்சு அதுக்குள்ளே இருக்கிறத கால் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி தான் இப்போது மேத் ஆப்பரேஷனுக்குள்ளே இருக்க ஆடில் நம்1யோ நம்2யோ பாஸ் பண்ணு நம்ம சொல்லியாச்சு. இப்போ இதை காப்பி பண்ணி எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இது சொன்னேன், ஒரு எரர் வரும். மல் takes 2 positional argument but 3 were given அப்படின்னு ஒரு எரரா. இந்த எரர் எதுக்கு வருதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டாப்பிக்கே அதுதான், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னென்னா இதுவும் ஃபங்க்ஷன் மாதிரி தானேன்னு ஃபங்க்ஷனில் ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணுற மாதிரி இதில் ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணக்கூடாது. ஆர்கு அப்படின்னு கொடுத்துட்டு இதில் போய் அப்படின்னு ஒரு இது பாஸ் பண்ணால் நேம் ARG இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வந்திருக்கு. எந்த லைனில்? ஃபஸ்ட் லைனில் நேம் ARG இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வந்திருக்கு. ஏன்னா அது ஸ்டோர் ஆகலை. இதுக்குள்ளே வேறு ஒன்று பாஸ் பண்ணணும். அது என்ன பாஸ் பண்ணணும், எதுக்கு பாஸ் பண்ணணும்னு நான் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட கடைசி வீடியோவில் சொல்கிறேன். கடைசி வீடியோன்னு இல்லை, அந்த டாப்பிக்கை பற்றி பேசும்போது சொல்கிறேன். ஸோ இந்த 3 add take 2 argument but 3 were given இது எதுக்கு வந்துச்சுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பைத்தான் கற்றுக்கணுன்னா நம்ம சேனலில் போய் பைத்தான் பிளேலிஸ்ட்னு இருக்கோம், அதை போய் எல்லா வீடியோ பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை, தேங்க்யூ.